வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ. நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது ராஜாவோட வாழ்க்கையை தான். அவர் ஆரம்பமே அழகாக ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு முறையும் மெசேஜ் அனுப்பிவிட்டு அவரோட டிஸ்பிளே பிக்சரை ஒரு முறையாவது திறந்து பார்த்து விட்டு என்னவோ அவள் கன்னத்தை தொட்டு பார்ப்பதுக்கு அலாதியாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு. ஸ்ரீ என்னோடய மனைவிக்காண்டி தான் இந்த மின்னலஞ்சில் நான் உங்களுக்கு காமிச்சேன். என்னோடய சொந்த ஊர் சேலம். அரேஞ்ச் மேரேஜ் தான். பெருசாக ஒன்றும் படிக்கலை, ஒரு டிப்ளமோ அந்த மாதிரி தான் படிச்சிருக்கிறேன். என்னோடது அரேஞ்ச் மேரேஜ் தான். நான் வீட்டுக்கு ஒரே பையன், 25-26 வயசு ஆகுது. என்னை பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையிலேருந்து டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போது ஒரு பொண்ணு நான் கடந்து போனான். அந்த பொண்ணு பார்க்கும்போது இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு ரொம்ப பார்த்தேன். கடைசியில் பொண்ணு பார்க்க போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு அப்படின்னு. பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேட்டாங்க, உடனே ஓகே சொல்லிட்டேன். அவகிட்டையும் கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள்ளைன்னு கேட்டிருக்குறாங்க. அவளும் சரின்னு அப்போவே ஓகே சொல்லிட்டா. எங்களோட நிச்சயதார்த்தம் அன்றைக்கி முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாத இடைவெளிக்கு அப்புறம் கல்யாணம் ஆனது. அந்த 3 மாத இடைவெளி ரொம்ப அழகாக இருந்தது. டெய்லியும் அவளை போய் பார்ப்பேன். அவளும் எனக்கு ஃபோன் பண்ணுவாள். எங்களுக்குள்ளார அப்படி ஒரு இது. என்னோட பர்த்டேவை நான் பெருசாக கொண்டாடினதே கிடையாது. நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் வறுமையில் இருந்ததுனால அதை பற்றி நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கலை. அவள் தான் என்னை முதலாக எனக்கு பிறந்த நாளை கொண்டாடினா. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் எங்களோட திருமணம் நடந்தது. அவளோட பேர் ரூபாவதி. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் மேலே அப்படி ஒரு க்ரஷ். அவள் கூட யார் பேசினாலும் எனக்கு கோவம் வரும். எங்கள் அம்மா பேசினாலுமே எனக்கு கோவம் வரும். அவளும் அப்படித்தான். என் கூட யாரையுமே பேச விட மாட்டாள். நாங்கள் 2 பேரும் தனி கொடுத்துன்னு தான் இருந்தோம். சொந்த வீடு இருக்குது. பக்கத்தில் தனியாக அம்மா தான் குடி வச்சாங்க. ரொம்ப அந்யோன்யமாக இருந்தோம். காலையில் நான் வேலைக்கு கிளம்புறதுலேருந்து என்னை வாசல் வரைக்கும் வழி அனுப்பிச்சி விட்டு அந்த தெருவை கடக்கிற வரைக்கும் அவன் நின்று என்னை பார்த்துக்கிட்டே இருப்பாள். நானும் அந்த தெரு முக்கில் போய் அவளை நின்று பார்த்துட்டு கை காமிச்சிட்டு தான் போவேன். அப்படி ஒரு லவ் அவன் மேலே. வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அவளுக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும். டெய்லியுமே நான் அவளுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு கொடுத்துட்டு நைட் ஆனால் நாங்கள் 2 பேரும் பைக்கில் ஒரு ரவுண்டு போயிட்டு ஏதோ ஒரு கடையில் போய் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பி வருவோம். எப்படியும் எங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது. அவளை விட்டு என்னால் இருக்க முடியாது, அவளுக்கும் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது. ரொம்ப அந்யோன்யமாக இருந்தோம். இப்படி ஒரு லவ் எனக்கு கிடைக்கும், இப்படி இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளை நான் அவ்வளோ லவ் பண்ணேன். அவ்வளோ என் மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசத்தை வச்சுருந்தா. நான் ஒர்க்கில் இருக்கும்போது கூட எனக்கு ஒரு 10 டைமாவது கால் பண்ணிடுவா, என்னங்க பண்ணுறீங்கன்னு. அது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன்தான் நான். ஆனால் அவங்களும் என்னை நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை. இது ஒரு புதுவிதமான அன்பாக இருக்கும்போது அதை ரொம்ப கட்டி தழுவ ஆரம்பித்தேன். அவகிட்ட எனக்கு பிடிச்சது, எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை அழகாக மாமா அம்மான்னு கூப்பிடுவா. ஆனால் வீட்டில் இருக்கும்போது என்னை எப்போவுமே வாடா போடான்னு கூப்பிடுவா. நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அங்கே ஃபங்க்ஷனில் சடனாக நான் நின்றுட்டுருக்கும்போது அவள் திரும்பி என்னங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா. என்னை அவள் எப்போவுமே வாடா போடான்னு தான் கூப்பிடுவா. திடீர்னு என்னை மரியாதையாக கூப்பிட்டோன்னே நான் யாரையோ கூப்பிட்றா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நம்மளை தான் கூப்பிட்றா அப்படின்னு நினச்சிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அப்படி தான் நாங்கள் இருந்தோம். ஒரு கணவன் மனைவி மாதிரியே தெரில. ஒரு காதல் ஜோடிகள் எந்த அளவுக்கு இருப்பாங்களோ அப்படி தான் நாங்கள் இருந்தோம். எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிமுறையும் இருக்காது. எந்த ஒரு கோபம், ஈகோ எதுவுமே எங்களுக்குள்ளே இருக்காது. நாங்கள் அந்த உலகத்தை விட்டு வேறு ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருந்தோம். அக்கம் பக்கத்துலேயும் அவளை யாரும் பேச மாட்டான், நானும் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன். அவள் கூட நான் மட்டும்தான், என் கூட அவள் மட்டும்தான். அப்படி தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது.
இப்படியே நாட்கள் ரொம்ப இனிமையாக அழகாக இருந்துட்டு இருந்தப்போ என்னோடய மனைவி கன்சீவ் ஆகிட்டா. கன்சீவ் ஆகி ஒரு 6-7 மாத காலங்களில் வளைகாப்பு போடும்போது, வளைகாப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க, அது சம்பிரதாயம். அதுக்கு கூட அவள் போக மாட்டேன்ட்டா. நான் அவரை விட்டு நான் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப அடம்பிடிச்சா. நானும் வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் இல்லை இது சம்பிரதாயம், அனுப்பி தாகணுன்னாங்க. சரி ஓகேன்னு அவளை நான் முன்னாடி அனுப்பிச்சி விட்டு காரில் பின்னாடி பைக் எடுத்துகிட்டு அவள் பின்னாடி நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அவள் தானே இங்கே இருக்கக்கூடாது, நான் வரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அவள் மேலே அப்படி ஒரு லவ். என்னால் அவளை விட்டுட்டு இருக்க முடியாது ஒரு பொழுதும், அவளுக்கு என்னை விட்டுட்டு இருக்க முடியாது ஒரு பொழுதும். இப்படியே நாட்கள் நல்லா போயிட்டுருந்தது. 8-9வது மாதங்களில் டெலிவரி டைம் வந்துருச்சு. நான் அந்த டைம் வெளியில் இருந்தேன். வெளியே இருந்தப்போ பக்கத்தில் ஒரு அக்கா அவங்கள கொண்டு போய் அட்மிட் பண்ணோன்னே எனக்கு உடனே கால் பண்ணிட்டா, இந்த மாதிரி போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி. நானும் அடித்து பிடிச்சி வந்துட்டேன். வந்தோன்னே ஒரு 5-6 நிமிடம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவளை போய் பார்க்கும்போது, அங்கே போய் பார்க்க போனதுக்கப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க, பிரசவம் நடக்க போகுது, சிசேரியன் தான் பண்ண போகிறோம், நீங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது டாக்டர்கிட்ட இவ சொல்லியிருக்கிறா, அம்மா இருக்கணும் கூட, எனக்கு எங்கள் அம்மா வேண்டாம், என்னோடய கணவர் தான் கூட இருக்குன்னு ரொம்ப கேட்டுக்கிறா. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரசவத்தில் நான் கூட இருக்கும்போது தான் தெரிஞ்சுது அப்படி ஒரு வேதனையை படுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. மறுபிறவி அவள் எடுத்திருக்கிறா. அப்படி தான் இருந்தது. அவள் கையை பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். அவள் கண்ணில் தண்ணி வந்து என் கண்ணில் அவ்வளோ அழகு நிற்கவே இல்லை. பொண்ணு பிறந்தா. என்னோடய மனைவி மாதிரியே அவ்வளோ அழகாக இருந்தா. கையில் கொடுக்கும்போது ஒரு ஆர்ப்பரியாத சந்தோஷம். வாழ்க்கையில் நான் புதுசாக ஏதோ சாதித்த மாதிரி அப்படி ஒரு மூமெண்ட். அது என்னால் இந்த நாள் வரைக்கும் மறக்க முடியல. ஸ்ரீ முதல் நாள் ஐசியூவில் இருந்தால் 2வது நாள் 3ஆவது நாள் ஜென்ரல் வார்டுக்கு வந்தா. நான் எங்கேயுமே போகவே இல்லை, அவளை விட்டு கொஞ்சம் கூட நகரவே இல்லை. அம்மா அப்பா எல்லோரும் இருந்தாங்க, நான் அவள் கூடவே தான் இருந்தேன். ஒரு வினாடி கூட நான் அவளை விட்டு பிரியாமல் இருந்தேன். அது என்னவோ அவளை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலை. அப்படி இருந்த நேரம் ஏதோ அவளுக்குள்ளார என்ன தோணுதுன்னு தெரியல. நான் உனக்கு எப்படியோ அப்படிதாம்மா நம்ம பொண்ணும் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பித்தா. என்னம்மா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நான் உன்னை எப்படி பார்த்துக்கிறனோ அதே மாதிரி நீ நம்ம பிள்ளையும் நம்ம பார்த்துக்குவோம், நீயும் அதே மாதிரி பார்த்துக்குவ அப்படின்னு சொல்லி ரொம்ப பேச ஆரம்பித்தோம். பேசிகிட்டே இருந்தோ இரவு ஒரு 2 மணி 3 மணி இருக்கும். ஒரு மாதிரி கை கால்லாம் அவளுக்கு உதற ஆரம்பிச்சுது, ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சுது. என்னன்னு சொல்லி டாக்டரை எல்லாம் வர சொல்லி ரொம்ப எமர்ஜென்சி வார்டை கூட்டிகிட்டு போனாங்க. டாக்டர் என்னை வெளியில் தள்ளி கதவை சாத்திட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியிலே நின்று ரொம்ப இருந்தேன். குழந்தையும் என் கையில் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப அது துடிச்சு போயிட்டேன். அந்த தருணம் ஒரு 10 வினாடி 20 வினாடி கழித்து டாக்டர் வெளியில் வந்து சாரிப்பா அப்படின்ட்டாங்க. எதுக்கு இவங்க என்கிட்ட சாரி சொல்கிறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுக்கு சரி என்ன நடந்திருக்கோ என்னென்னு ஒன்றுமே புரியலை. உள்ளார என்னை அலோவ் பண்ணல. நான் பார்க்கணும், என்னோடய ஒய்ஃபை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்லே ரொம்ப கத்திட்டு நான் உள்ளார போய் சரி அலோவ் பண்ணாங்க. உள்ளார போய் பார்த்தா எந்த ஒரு சப்தமுமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. போய் பக்கத்தில் போய் பார்த்தேன், கையெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. படுத்துருக்குறா, தூங்கிட்டுருக்குறா அப்படின்னு நான் நினச்சேன். எப்போவும் பொண்ணுங்களுக்கு அனாசிஸ் கொடுத்தா குழந்த போய் பிறக்கும் அப்படிங்கிறத நான் படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை அனாசிஸ் இது கொடுத்துருக்குறாங்க, அதனால் தூங்குறா, மயக்கத்தில் இருக்கிறா அப்படின்னு ரொம்ப அப்படி தான் இருந்தேன் நான். ஆனால் பக்கத்தில் உள்ள நர்ஸு சாரிண்ணா அப்படின்னாங்க. எதுக்கு இவங்களும் சாரி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது
அவளுக்கு ஃபிக்ஸு அதிகமாக வந்துடுச்சு. லோ ப்ரெஷர் வேறு அவளுக்கு இருந்திருக்குதாம்மா. அவளுக்கு ஏதோ ஃபீல் ஆனதுனால தான் அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருக்கிறா அப்படின்னு நினச்சேன். அந்த ஒரு வினாடி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை. அவள் என்னை விட்டு போயிட்டா, அது நல்லா தெரியுது எனக்கு. ஆனால் என்னால் அதை ஏற்றுக்க முடியலை. கையில் குழந்தையும் இருக்குது, அவளும் இருக்கிறா பக்கத்தில். இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. கத்துறேன். அந்த ஹாஸ்பிட்டலே என்னை தான் பார்க்குது. அவளை விட்டு என்னால் இருக்க முடியலை. அந்த பெட்டோடு அவளை நான் கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே படுத்துருக்கிறேன். எல்லோரும் வந்துட்டாங்க, உறவுகள் எல்லாருமே, சொந்த பந்தம் எல்லாருமே வந்துட்டாங்க. குழந்தையோ ஒரு பக்கம் நான் கையில் வச்சுருக்கிறேன், அவளோ ஒரு பக்கம் கையில் தாங்கிக்கிட்டு அந்த பெட்டிலே உட்காந்து கத்துறேன். சப்த நாடியும் முடிஞ்சிருச்சு, என்னோடய வாழ்க்கையே போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் எப்படி வாழ போகிறேன், அவள் கூடயே போயிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது கேள்விக்குறியாக என்னோடய குழந்தை என்னோடய கையில் இருக்குது. இவளை யார் பார்க்குறது? அவள் எப்படி அந்த வார்த்தை சொன்னா அப்படிங்கிறது தான் என்னால் முடியல. அவளுக்கு ஏதோ தோணி இருக்குது, அவளுக்கு உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்குது, அவளுக்கு ஏதோ தோணி இருக்குது. அதனால தான் என்கிட்ட அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறா அப்படிங்கிறத நான் அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பித்தேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் அம்மா அப்பா வந்து வீட்டில் என்கிட்ட சண்டை போட்டாங்க. என்னைய பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்கிற, எங்கள் காலத்துக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துக்குவா? உனக்குன்னு ஒரு பொண்ணு துணை வேணும். பொண்ணு இல்லைன்னா ஒரு பையனால் வாழ முடியாது, ஒரு ஆணால் இருக்க முடியாது அப்படின்னு என்கிட்ட பேசுனாங்க. கரெக்டு தான். ஒரு பொண்ணு இல்லாமல் ஒரு ஆணால் வாழ முடியுமான்னு கேட்டால் அது முடியவே முடியாது. அதை நான் உணர்ந்த தருணம் அது. ஆனால் அவளோட நினைவுகள் எப்படி நான் இருக்க முடியும்? அந்த மாதிரி இருக்குது எனக்கு. அவளோட மூச்சு காற்று இன்னும் என்னை சுற்றியே தான் இருக்குது. அவளோட சுவாசங்கள் என்னோடய உடம்புலே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வேற ஒருத்தரை நான் நினைக்க முடியும்? என் மனசு நிறைஞ்சு அவள் தான் இருக்கிறா. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நான் வேற ஒரு பொண்ணை எதிர்பார்த்துக்கிட்டு நான் போகிறது எனக்கு அது சரின்னு படலை. எனக்கு அது வேண்டாமோ அப்படின்னு தான் தோணுது. எனக்கு என் பொண்ணு இருக்கிறா, ரூபாவதி மாதிரியே என் பொண்ணு வந்து இருக்கிறா. எனக்கு அது போதும். எனக்கு வாழ்க்கையில் இதுக்கு மேலே எந்த இதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டேன். ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ. நம்ம மின்னலஞ்சலுக்கு சொந்தக்கார ராஜாவோட வாழ்க்கை பதிவு தான் நம்ம கேட்டோம். ராஜாவுக்கு என்னோடய பதிவு என்ன நான் சொல்கிறேன்னா, உங்களால் ரூபாவதியை மறக்க முடியல, குழந்தை தான் உங்களோட வாழ்க்கைன்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க. ஆனால் உங்களோட வாழ்க்கையில் யாராவது ஒரு துணை இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன்.